அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் முன்பதிவு செய்தோர் எண்ணிக்கை தற்போது புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. குறிப்பாக பல்வேறு புதிய பேருந்துகள் தொடர்ச்சியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக போக்குவரத்து கழகம் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிக அளவில் பொதுமக்கள் அரசு பேருந்துகள் முன்பதிவு பயணம் செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு முன்பதிவு செய்பவர்களுக்கு பல்வேறு பரிசுகளையுமே மாதந்தோறும் அந்த போக்குவரத்து கழகம் சார்பில் வழங்கப்பட்டு வருவதும் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த திட்டமும் இதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இதன் பலனாக தற்போது அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் செய்யும் அந்த பொதுமக்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. தற்போது புதிய உச்சமாக 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் மட்டும் ஆன்லைனில் முன்பதிவு செய்து பயணம் செய்த பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 7,74,493 பேர் பயணம் செய்துள்ளனர். இதுவரை இவ்வளவு தொகையில் பொதுமக்கள் முன்பதிவு செய்து பயணம் செய்ததில்லை என்று போக்குவரத்து கழகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு அதிகபட்சமாக கடந்த ஜனவரி மாதத்தில் 6,64,632 பயணிகள் பயணம் செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. என தொடர்ச்சியாக பொதுமக்கள் இந்த விழா காலங்களில் நெரிசலை தவிர்க்கும் வகையில் முன்பதிவு செய்து பயணம் செய்யும் அந்த திட்டத்தின் மூலமாக இது போன்ற முன்பதிவு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தற்போது போக்குவரத்து கழகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலாஜி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.